வணக்கம். நேத்து அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்புல அவர் பக்கத்துல தமிழிசை சவுந்தரராஜன் உட்காந்துருந்தாங்க. என்னடா இது அண்ணாமலைக்கு எதிராக எல்லாமே புகார், பெட்டிஷன் எல்லாமே குடுத்துருக்காங்க. குடுத்த பிறகு இப்போ தேர்தல் வரப்போது, பாஜக தலைவர்கள்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்துல கூட இந்த மாரி விஷயங்கள் நடக்கலாம். ஆனா அமித்ஷா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையை வர சொல்லி பேசியிருக்கிறார். அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போறாரு. நயினா நாகேந்திரனால ஓரம் கட்டப்படுறாரு. கும்பகோணத்தில் நடந்த அணிப்பிரிவு நிர்வாகிகள் PL சந்தோஷோட கூட்டத்தில் கூட அழைப்பு இருந்தப்போ கூட அவர் போகலை இப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ணாமலை பாஜக மேலிடத்து மேலே ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே தகவல்லாம் பரவ ஆரம்பிச்சது. அண்ணாமலை கூப்பிட்டு வச்சு பேசணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்தது. ஆனால் அண்ணாமலை திடீர்னு ஒரு விசிட் அடித்தார். அமித்ஷா கூப்பிட்டுருந்தாரு. அப்போ அமித்ஷா கூட JP நட்டா இருந்தார், PL சந்தோஷ் இருந்தார், எல்லாருமே இருந்தாங்க. அண்ணாமலையும் பேசினார். இப்போ கூட்டணி தொடர்பாக எப்படி இருக்குது, கட்சி எப்படி போயிட்டு இருக்குது பாஜக அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அண்ணாமலைகிட்ட இது பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 62 தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பூத் கமிட்டி இன்னும் சரியாக அமைக்கலை. ஆனால் இப்போ இருக்கிற கூட்டணியை வச்சு நம்ம ஜெயிப்போமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறதே தற்கொலைக்கு சமமான ஒரு விஷயந்தான். ஆனால் தேமுதிக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், OPS இவங்களை எல்லாமே நம்ம கூட்டணிகளை கொண்டு வந்தால் தான் நம்ம வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். கூட்டணிகளை வலுப்படுத்தணும். கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு மிக முக்கியமாக பாஜக முயற்சி செய்து எடப்பாடி பழனிசாமி அதை விரும்பலை அப்படிங்கிறதையும் ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுருந்தார். அப்புறமா PL சந்தோஷ் அங்கே இருந்தார்ல, அவர் கேட்பார்ல, அண்ணாமலையோட குருநாதர் அவர் கேட்பார மாட்டாரா? ஏன்பா நீ கும்பகோணத்துக்கு நான் வந்தேன்ல, நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சுல, அதுக்கு ஏன் நீ வரல அப்படின்னா, எந்த அடிப்படையில் நான் வர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு என்ன இருக்குது, கட்சியில் எந்த பொறுப்பாவது இருக்குதா? ஆனால் நான் ஒரு உறுப்பினர், அந்த உறுப்பினராக இருந்துட்டு கூட நான் கட்சியில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே. நான் என்னால் என்னென்ன முடியுமோ நான் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் கோவாவில் போய் வேலை பார்த்துட்டு வாங்க, கோயம்புத்தூரில் போய் வேலை பார்த்துட்டு வாங்க, கேரளாவில் போய் வேலை பாருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்கிற பணிகள் எல்லாமே நான் செஞ்சு முடிக்கிறேனா இல்லையா? என்னுடைய ஆதரவாளர்களுக்கு நீங்கள் கட்சிக்குள்ளே என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இப்போ இந்த நிர்வாகிகள் கூட்டம் கும்பகோணத்தில் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் கூட நயினா நாகேந்திரன் அண்ணாமலையோட என்னுடைய ஆதரவாளர்களை எல்லாத்தையுமே கட்சியை விட்டு நிப்பாட்டுறாரு. இப்படி நிப்பாட்டும் போது அந்த ஆதரவாளர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது எனக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும். அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் நான் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தால் என்னுடைய ஆதரவாளர்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஏன் யோசிக்கவே மாட்டேறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த நயினா நாகேந்திரன் என்னுடைய ஆதரவாளர்களை கட்சியை விட்டு நிப்பாட்டுறாரு, அது மாதிரி செயல்பட வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஃபோன் அடித்தா, நீங்கள் நயினா நாகேந்திரன் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் ஃபோனே எடுக்கலை. எனக்கு நீங்கள் தொடர்ந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுப்பீங்க, ஆனால் ஃபோன் எடுக்கவே இல்லை. இது எனக்கு ரொம்ப மன உறுத்தலாக இருந்தது. நான் மரியாதையே எனக்கு இல்லைங்க. நீங்கள் என்ன தான் அழைப்பு கொடுத்துருந்தாலும் மரியாதை இடத்துக்கு எப்படி நான் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு PL சந்தோஷ்கிட்ட பேசியிருக்கிறார். நியாயமான ஒரு கேள்வி தான். அண்ணாமலை கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி தான். அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத தாண்டி அண்ணாமலையோட ஆதரவாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. பாஜகவில் அவங்க யாருமே இருக்கக்கூடாது. அண்ணாமலை அப்படின்னு ஒருத்தர் பேரை சொன்னால் கை தட்டுறதோ, துண்டு தூக்கி மேலே சுற்றுறதோ, இந்த வேலையெல்லாம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு குறிப்பிட்ட சில தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை மேலே ஒரு குற்றச்சாட்டு என்ன தொடர்ந்து வைக்கிறது என்னென்னா, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அவரால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது, அவருடைய ஆதரவாளர்களும் அதை தான் திரும்பவும் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தான் அமித்ஷா கேட்டிருக்காரு. நம்ம NDA கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம், முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிடுவோம். அதை நீங்கள் ஆதரிச்சிருக்கிறீங்க. ஆதரிச்சும் எடப்பாடி பழனிசாமி என்னென்ன முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு வேறு பேசியிருக்கீங்க. ஆனால் உங்களுடைய ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் சரி, அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராகவும் சரி, தொடர்ந்து உங்கள் ஆதரவாளர்கள் சமூக வலைத்தளங்களில் நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. ஐயா, இதெல்லாம் நான் பண்ணலைங்கய்யா, இதெல்லாம் யார் பண்ணுறா? திமுக ஐடிவிங்க என்னுடைய ஆதரவாளர்கள் போர்வையில் அவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நானும் அந்த விஷயங்களை சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இதை யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நான் வார் ரூம் வச்சுருக்கிறேன், அதை வச்சுருக்கிறேன், இதை வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னையவே தொடர்ந்து டார்கெட் பண்ணுறாங்க. நான் என்ன தான் பண்ண முடியும்? நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைமை என்ன சொல்லுது? எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. ஓகே, நாங்கள் ஏற்றுக்கிறோம். அவரை முதலமைச்சர் ஆக்குறதுக்காக நாங்கள் பாடுபடுவோம். கண்டிப்பாக பாடுபட தான் போகிறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? அதிமுக பாஜக கூட்டணி உடையணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. ஆனால் கூட்டணியை வலுவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது. அந்த வலுப்படுத்துறதுக்கான முயற்சியை நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் ஒரு காரியகர்த்தாவாக நான் இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அமித்ஷாட்ட சொல்லியிருக்கிறார். நீங்கள் மாநில தலைவராக இருந்த போல என்னென்னலாம் பேசுனீங்க, எவ்வளோ தூரம் பாஜக வளர்த்தீங்க அப்படிங்கிறது அவர் அமித்ஷா கேட்டிருக்காரு. ஏன்னா அவர் கேட்குறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ சுற்றுப்பயணம் போகிறார் நயினா நாகேந்திரன். ஆனால் ஒன்றுமே சக்ஸஸ் ஆகலை. இதெல்லாம் பெரிய ஒரு இதாகிடுச்சு.
மாநில தலைவராக நயினானந்தன் நியமனம் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா பாஜகவோட அந்த கவர்ச்சியெல்லாம் போயிடுச்சு. வீழ்ச்சி தான் அதிகமாகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பாஜகவுக்கு ஒரு இதே இல்லாமல் போச்சு. இப்போ அண்ணாமலைக்கு அந்த அனுமதியை கொடுக்கணும். அண்ணாமலை நயினா நாகேந்திரன் சொன்னாலாம் செய்தியாளர் சந்திப்பில் எல்லாம் பேச மாட்டார். PL சந்தோஷம் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் தன்னிச்சை அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு ஒதுங்கிட்டார். ஆனால் இப்போ அமித்ஷா வச்சு கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. நீங்கள் மாநில தலைவராக இருக்கும்போதெல்லாம் என்னென்ன பண்ணீங்க? நான் தினமும் செய்தியாளர் சந்திப்பேன், திமுக எடுத்து பேசுவேன், திமுக என்னென்ன பண்ணுறாங்களோ அந்த விஷயங்களை எடுத்து நான் செய்தியாளர் சந்திப்பில் பேசுவேன். பாஜகவுக்காக நான் உழைச்சேன், கடுமையாக உழைச்சேன். இப்போ வந்து என்னை கட்டுப்படுத்துகிறாங்க. அப்படி கட்டுப்படுத்தும் போது என்னால் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இல்லை, நீங்கள் வந்து செய்தியாளர் சந்திப்புலாம் நீங்கள் தொடருங்க, எப்பயும் போல் விமர்சனங்களை வைங்க, ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இந்த டிசம்பர் 14 வாக்கில் வந்து தமிழ்நாட்டுக்கு வருவேன். அப்போ வந்து சிறு சிறு சமுதாய தலைவர்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்களோடலாம் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை முடிப்போம். அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்க பாருங்கள். அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள், டக்குன்னு முடிவு பண்ணுங்கள். நான் வந்தோடனே பேசி எல்லா முடிவையும் நம்ம எடுத்துருவோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கான ஒரு பதவி வரும். ஏன்னா இப்போ நயினா நாகேந்திரனா எதுக்காக மாநில தலைவராக பதவியை இப்போ கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஆனால் உங்களுக்கு தெரியுமில்ல. அண்ணாமலை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா கேட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் இருக்குது. ஆமாம், தெரியும் அவருக்கு. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது அதுக்காக வந்து ஒரு கட்சியை வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் வச்சவர் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்குனா இது அண்ணாமலைக்கு வந்து அசிங்கம் இல்லையா? அது இல்லாமல் யார் வந்து அண்ணாமலைக்கு எதிராக செயல்பட்டாரோ அவரே வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஆக்கி நீங்கள் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னா அவரே அண்ணாமலையே போய் அவருக்காக பிரச்சாரம் பண்ணால் அது அதை விட அசிங்கம் இல்லையா? இதெல்லாம் அண்ணாமலை ஆதரவாளர்கள் கேட்குறாங்க. திமுக எதிர்க்கணும், திமுக எதிர்த்து வந்து பேசணும், திமுகவுக்கு வந்து பதிலடி கொடுக்கணும். அதுக்கு சரியான நபர்கள் பாஜகவில் இல்லை. இருக்கிற நபர்கள் எல்லாமே பேசுகிறது பெருசாக வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆக மாட்டேங்குது. அண்ணாமலை பேசுகிற அளவுக்கு யாருனாலையும் பேச முடியல, புள்ளி விவரங்களோட பாயிண்ட்டோட பேச முடியல. இது வந்து மிகப்பெரிய ஒரு பலகீனம் ஆயிடுச்சு. அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலேருந்து எடுக்கப்பட்ட பிறகு இது மிகப்பெரிய ஒரு பலகீனமாக பாஜக பார்க்குது. ஆனால் என்ன பண்ண முடியும்? அண்ணாமலையும் பேச மாட்டேங்கிறாரு, அண்ணாமலைக்கான மதிப்பை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அண்ணாமலை ஆதரவாளர் கட்சியிலேருந்து தொடர்ந்து நிப்பாட்டின பிறகு அண்ணாமலைக்கு என்ன முக்கியத்துவம் இருக்காங்க? அண்ணாமலை ஆதரவாளர்களை கட்சியை விட்டு நிப்பாட்டுறாரு நயினா நாகேந்திரன் அப்படின்னா அதுக்கு அண்ணாமலைகிட்ட ஒரு இது கேட்கணும்ல. இந்த மாதிரி தவறு பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது, அதனால் நீக்கிறேன் அப்படின்னா சொல்லியிருக்கணும். அண்ணாமலைகிட்ட ஒரு காரணம் கேட்டுருக்கணும். எதுவுமே கேட்காம இவர் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்கிறாரு. மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் அவர் முடிவு எடுக்கிறார். ஒவ்வொரு மாநில தலைவர் வரும்போது என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கட்டும். அதனால முன்னாடி இருந்த நிர்வாகிகள் எல்லாத்தையும் கட்சியை விட்டு தூக்கிட்டு இவங்க ஆதரவாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா அது நல்லா இருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியாக வந்து திமுக ஆட்சி, திமுகவில் இப்போ வந்து திருப்பரங்குன்றம் இது நடக்குது. திமுக சிட்டிங் எம்எல்ஏ சிலர் மேலே வந்து வழக்குகள், ஊழல் புகார்கள் எல்லாமே இருக்குது. அது எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்கிறாரு. அதை வச்சு நடவடிக்கை எடுக்கலான்னு நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் வந்து என்ன செய்றீங்க? இப்போ திருப்பரங்குன்றம் விவகாரம் இருக்குல்ல, இது நீதிமன்றம், திமுக, இதுக்கு இடையில் நடக்கிற பஞ்சாயத்து, இந்த பஞ்சாயத்தை பற்றி நீங்கள் என்ன செய்கிறீங்க? ப்ரெஸ் மீட்டு கொடுங்க, அப்போ தான் நீங்கள் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு JP நட்டா வேறு சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் சொன்ன பிறகு தான் வந்து அண்ணாமலைக்கு கொஞ்சம் உற்சாகமாயிருச்சு. சரி, இனிமேல் நம்மளை பாஜக நம்ப ஆரம்பிக்குது அப்படின்னு. தேர்தல் சமயத்தில் பாஜக மேலிடம் அப்படி தான் நம்பும். அண்ணாமலை போன்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கவர்ச்சி ஈர்ப்பு உள்ள ஒரு நபரை எப்படியெல்லாம் கொண்டு போயிருந்தால் இந்நேரம் பாஜக எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தூக்கி விட்ட அந்த விஷயங்கள் வந்து பயங்கர பரபரப்பாக தான் பேசப்படுது. அப்புறமா அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ கமலாலயத்தில் பாஜக தலைமை அலுவலகத்தில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன், சக்கரவர்த்தி இவங்க பக்கத்தில் வச்சுட்டு பேட்டி கொடுத்தார். இந்த பேட்டி தான் வந்து இப்போ பார்க்கும்போது சரி, அண்ணாமலைக்கு பாஜகவில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா அண்ணாமலை மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அளவுக்கு அதிகமான சொத்து, 3000 கோடி ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு, அப்படி இப்படின்லாம் சொத்து குவிப்பு சர்ச்சை இப்படின்னு நிறைய புகார்களை வந்து அண்ணாமலை மேலே வேறு யாரெல்லாம் வேறு திமுகவோ அதிமுகவோ யாருமே சொல்லலை. இங்கே இருக்கிற பாஜகவில் இருக்கிற நிர்வாகிகள் தான் அவரை போட்டு குடஞ்சி பாவம் மனுஷனை போட்டு படுத்துகிறாங்க. அவர் அது தரப்பு அமித்ஷா வந்து அந்த கேள்வியெல்லாம் கேட்கும்போது அதுக்கான ஒரு நியாயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. சரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக தான் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பாஜகவில் சிலர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நயினா நாகேந்திரன் வந்து சுற்றுப்பயணம் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியெல்லாம் கொடுக்கல. அது சுற்றுப்பயணம் நடக்குதாங்கிற ஒரு சந்தேகத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அண்ணாமலை கூப்பிட்டு வச்சு பேசி அண்ணாமலை மூலமாக திரும்பவும் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே சில கூட்டணி கட்சிகளை கொண்டு வரதுக்கான பேச்சு வார்த்தை நடத்துறதுக்கு அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
பார்ப்போம். பாஜகவில் வந்து ஒரு தலைவர் பதவிக்கான போட்டி நடக்குது. அந்த போட்டியில் முடிஞ்ச பிறகு அண்ணாமலைக்கு முக்கியமான ஒரு பதவி தேர்தல் நெருக்கத்தில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்தல் நெருக்கத்தில் கொடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வந்து இவரை பிரச்சாரம் பண்ண வைக்கிறது தான் பாஜகவோட திட்டமாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அண்ணாமலையோட ஆப்ஷன்ஸ் இது வந்து நிறையா புரிஞ்சிட்டாங்க பாஜக மேலிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணாமலைக்கு திரும்பவும் பாஜகவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே அண்ணாமலை ஆதரவாளருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.